மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரைச் சேர்ந்த ராஜா ரகுவன்ஷி என்ற 30 வயது தொழிலதிபருக்கு சோனம் என்ற 27 வயது பெண்ணுடன் கடந்த மே 11ஆம் தேதி திருமணம் நடந்தது. திருமணத்தின் போது கணவர் சிரித்த முகத்துடன் நெற்றியில் குங்குமம் வைக்க என்று அமர்ந்திருந்தார் மணப்பெண் சோனம். தொடர்ந்து மே 20ஆம் தேதி மேகாலயாவின் காஷி ஹில்ஸுக்கு புதுமண தம்பதியினர் ஹனிமூன் சென்றனர். அங்கு ஹோம் ஸ்டே ஒன்றில் அறையெடுத்து தங்கியிருந்த இருவரும் வாடகைக்கு ஸ்கூட்டர் ஒன்றை எடுத்துக்கொண்டு உற்சாகமாக சுற்றி பார்த்தனர். 23ஆம் தேதி விடுதியை காலி செய்துவிட்டு புறப்பட்ட இருவரின் போனும் சுவிட்ச் ஆஃப் ஆனது. பின்னர் பலமுறை முயற்சி செய்தும் இருவரையும் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இருந்ததால் ஹனிமூனுக்கு சென்றவர்கள் என்னவானார்கள் என்ற சந்தேகம் ஏற்பட்டது. மாப்பிள்ளை வீட்டார் 8 நாட்களுக்கு பிறகு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். மாயமான கணவன் மனைவியை ரோங்ரியாட் பள்ளத்தாக்கு முழுவதும் போலீசார் தேடினர். அப்போது இருவரும் வாடகைக்கு எடுத்துச் சென்ற ஸ்கூட்டர் மட்டும் தனியாக நிறுத்தப்பட்டிருப்பதை போலீசார் கண்டெடுத்தனர். இருவரும் தங்கியிருந்த விடுதியில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் ராஜா ரகுவன்ஷியின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. அவரை கத்திகால் குத்தி கொலை செய்ததோடு அவர் அணிந்திருந்த தங்க வைர மோதிரம், பிரேஸ்லெட் மற்றும் தங்கச்சங்கிலி உள்ளிட்ட நகைகள் காணாமல் போனதால் முதலில் இது கொள்ளைக்காக நடந்த கொலை சம்பவமாக இருக்கலாம் என்ற சந்தேகம் இருந்தது. அந்த தம்பதியர் பயன்படுத்தியதை போன்ற மழை கோட்டும் அருகில் இரத்தக்கரை வடிந்த கத்தியும் கண்டுபிடிக்கப்பட்டது. புது மாப்பிள்ளையின் சடலம் கிடைத்த நிலையில் புதுமண பெண் சோனத்திற்கு என்ன ஆனது என தீவிரமாக தேடி வந்த நிலையில் காணாமல் போனதாக கூறப்பட்ட சோனம் உத்தரப்பிரதேசத்தின் காசிபூர் நகரில் உள்ள தாபா உரிமையாளர் ஒருவரின் செல்போனில் இருந்து அழைத்து தனது சகோதரனிடம் பேசியது தெரிய வந்துள்ளது. அப்போது ரகுவை தாக்கி போட்டுவிட்டு தன்னை சிலர் கடத்தி வந்து இங்கே விட்டு சென்றதாக கூறி அழுதிருக்கிறார். பின்னர் போலீசார் அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் சோனம் திட்டமிட்டு ராஜா ரகுவன்ஷியை கொலை செய்துவிட்டு கடத்தல் நாடகமாடியது அம்பலமானது. மேகாலயாவிற்கு ஏற்கனவே சென்று வந்த அனுபவம் உள்ளதால் அங்குதான் செல்ல வேண்டும் என்று கூறி டிக்கெட் முன்பதிவு செய்ததே சோனம்தான் என்றும் ஹனிமூன் ட்ரிப்புக்கு புறப்பட்ட தனது மகனிடம் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை அணிந்து வரச் சொன்னதும் சோனம்தான் என்று கூறிய ரகுவன்ஷியின் தாய் உமா, இருவருக்கும் ஏன் ரிட்டர்ன் டிக்கெட் எடுக்கவில்லை, காரணம் முன்கூட்டியே கொலை செய்துவிட்டு தலைமறைவாக திட்டமிட்டிருக்கிறார் என்றார். சோனம் தனது தந்தையின் பிளைவுட் தொழிற்சாலையில் வேலை பார்த்து வந்த ராஜா குஷ்வாஹா என்பவனை காதலித்து வந்துள்ளார். சோனத்தை விட ராஜ் குஷ்வாகாவுக்கு 5 வயது குறைவு என்று சொல்லப்படுகிறது. அவனுடன் ஏற்பட்ட நெருக்கத்தால் இந்த கொடூர செயலை சோனம் செய்திருப்பதாக கூறப்படுகிறது. திருமணத்திற்கு பின்னரும் அவனுடன் செல்போனில் பேசி வந்துள்ளார். இந்த நிலையில்தான் வீட்டில் தாங்கள் முதலில் காமாக்யா கோவிலுக்கு செல்வதாகவும் பின்னர் ஷில்லாங் செல்ல உள்ளதாகவும் கூறிய சோனம் முன்கூட்டியே காதலனுடன் சேர்ந்து திட்டமிட்டபடி மேகாலயாவிற்கு ராஜா ரகுவன்ஷியை அழைத்துச் சென்று தீர்த்து கட்டியதாக போலீசார் தெரிவித்தனர். சோனத்திற்கு உதவியதாக உத்தரப்பிரதேசத்தில் வைத்து ஒருவர், இந்தூரில் வைத்து 2 என கூலிப்படையாக செயல்பட்ட 3 பேரையும் சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் கைது செய்தனர். மேலும் ஒருவரை தேடி வருகின்றனர். அதே நேரத்தில் இந்த சம்பவத்தில் தங்கள் மகள் சோனம் அப்பாவி என்று அவரது பெற்றோர் கூறி வருகிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வேல்ராஜ்.